ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம். ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும். தொடர்ந்து ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறை குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க, அதுல உங்க முகம் தெரியும். உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.